அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே தினம், மே 1ஆம் தேதி. உழைக்கும் மக்களின் உரிமைகள், போராட்டங்கள், தியாகங்களை நினைவுகூரும் ஒரு நாளாக இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி அது தொடர்பாக உலக தொழிலாளர்களின், இலங்கை வாழ் தொழிலாளர்கள் மற்றும் உரிமைகள் தொடர்பாக இன்று நடைபெறும் விடயங்கள் தொடர்பாக, சமகால செயல்பாடுகள் தொடர்பாக இன்று நாங்கள் பேசப்போகின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் விருந்தினராக வரைய தந்திருப்பவர் சமூக தொழிற்சங்க செயல்பாட்டாளரான மாதவன் அவர்கள் விருந்தினராக இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். உழைக்கும் மக்கள் சார்பாக, நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் நோக்கம், முக்கியத்துவம் என்ன? ஆமாம், சர்வதேச தொழிலாளர்கள் தினம் என்று அது அனைவருக்கும் தெரியும். அது ஒரு கொண்டாட்டம் அல்ல. இது வரலாறை மிக சுருக்கமாக பார்த்தால் 1800களில் மிக கடுமையான பணிச்சூழல், பணிச்சுமை, அடக்குமுறைகள், மிக மாசுபட்ட தொழில் பாதுகாப்பின்மை போன்ற காரணங்கள் மேலைத்தேய நாடுகளில், நான் இப்பொழுது குறிப்பிடுவது மேலைத்தேய நாடுகளில் அவ்வாறு காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதலில் ஆஸ்திரேலியாவில், இது அநேகமாக யாரும் கருத்தில் கொள்ளாத ஒரு விடயம் என்று நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இந்த ஸ்டோன் மேசன்ஸ் என்று கூறுவார்கள், கல் சிற்பிகள், அவர்கள் மிக பாரதூரமான ஒரு சூழ்நிலையில் தான் பணி சூழலில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு குழுவாக இணைந்து முதலில் ஒரு நாள் பணி பகிஷ்கரிப்பில் அவர்கள் முன்னெடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் அது ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது அவர்கள் அந்த கல் சிற்பிகள் என்பது அந்த ஒரு அன்றைய உற்பத்தி நாளை குறிப்ப ஒரு விடயம் அல்ல, ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு அது ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக அமைந்தது. அதற்கு முன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 மணித்தியாலம் தொடக்கம் 16 மணித்தியாலங்கள் வேலை செய்யும் ஒரு காலநிலையில், அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தார்கள். ஆகவே அவர்கள் எடுத்ததன் பின்பு இவர்கள் அதை வெற்றியும் கண்டார்கள். ஆகவே அவர்களது பணி செய்யும் அந்த கால வரையறை சற்று குறைக்கப்பட்டது. 8 மணித்தியாலமாக்கப்படவில்லை, ஆனால் அவர்கள் செய்ததை விட கொஞ்சம் குறைக்கப்பட்டது. ஆகவே இது ஒரு வெற்றி நிகழ்வாக தான் அது கொள்ளப்பட்டது. அன்றைய காலத்தில் இது ஆஸ்திரேலியாவில் நினைக்கிறேன் விக்டோரியா என்ற இடத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அதன் பின் இது கொஞ்சம் கொஞ்சமாக இது மற்ற நாடுகளில் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அப்படி பேசப்பட்டும் ஒரு தசாப்த காலங்களின் பின்னர் தான் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் இது ஒரு கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அந்த தைரியம், பேசுவதற்கான தைரியம் வந்தது அந்த காலகட்டத்தில் தான். ஆகவே 1884ஆம் ஆண்டு இவர்கள் ஒரு கோரிக்கை பட்டியலை முன்வைக்கின்றார்கள். இல்லை, அமெரிக்கர்கள். வரலாற்றில் பார்த்தா நாங்கள் சிக்காகோவை மையப்படுத்திய போராட்டத்தை அவர்கள் உதாரணப்படுத்துவார்கள். முன்னும் வரலாறு நடந்த ஒரு போராட்டங்கள் கண்டிப்பாக 84இல் இவ்வாறு கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அவர்கள் அந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அதற்கு பிற்பட்ட 2 வருடங்களில் அது காலம் தள்ளப்பட்டது, அதாவது இழுபறி நிலையில் காணப்பட்டது. அதன் பின்னர் தான் 1986ஆம் ஆண்டு இது சரிவராது, இப்படி கோரிக்கை விடுத்து கொண்டிருப்பது சரிவராது என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கு அதிகமான தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து ஒரு பேரணியை அவர்கள் நடத்துகின்றார்கள். இது இடம்பெற்றது மே 1ஆம் தேதி. ஆகவே மே 1ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரை அவர்கள் ஒரு அமைதியான முறையில் தான் இந்த போராட்டம் நிகழ்ந்தது. மே 4ஆம் தேதி தான் அங்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று காணப்பட்டது. அது சாதாரணமாகவே நமது நாட்டிலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராடும் பொழுது அவர்களுக்கு அச்சுறுத்தல் அரசாங்கத்திலோ அல்லது அதிகாரம் கொண்ட தரப்பினரிடமிருந்து வருவது சகஜம். ஆகவே அங்கும் அதே போல்தான் போலீசாருக்கும் இவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டில் ஒரு அடையாளம் தெரியாத நம்ம டைனமைட் குண்டு ஒன்றை வீசியதன் காரணமாக அது ஒரு வன் செயலாக காணப்பட்டது. ஆகவே இந்த பேரணி துவங்கியது, பேரணி நிகழ்ந்தது எல்லாம் ஹேமார்கட் சதுக்கம் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடத்தில். அப்பொழுது அது அந்த காலத்தில் இது ஹேமார்கட் ரியோட் என்ற ஒரு வன் செயல் என்று ஆமாம், அது ஒரு பகிரப்பட்ட ஒரு விடயமாக வைரலானது. அதன் பின் இந்த சம்பவத்தின் பின்னர் அந்த பேரணியைக்கு
தலைமை தாங்கிய தொழிலாளர் தலைவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் 8 பேரை அரசாங்கம் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்திய போது அவர்களுக்கு 7 பேருக்கு மரண தண்டனையும் ஒருவருக்கு 15 வருட சிறை தண்டனையும் விதித்தது நீதிமன்றம். அதன் பின்னர் இருவருக்கு அந்த மரண தண்டனை ஆயுட் தண்டனையாக குறைக்கப்பட்ட போதும் ஒருவர் அந்த விரக்தியின் தாக்கம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். ஆகவே எப்படியோ 8 பேரும் அங்கு மரணத்தை சந்தித்தார்கள். அந்த தியாகிகள், அதாவது அந்த ஹேமாகட் தியாகிகள் என்றுதான் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது 8 மணித்தியாலம் அவர்களுக்கு கிடைத்தும் இருந்தது. இந்த தியாகிகள் பெற்றுக் கொடுத்த இந்த வெட்டு சம்பவம் தான் இந்த 8 மணித்தியால வேலை வரையறை. இவர்களது நினைவு கூறும் முகமாக ஒவ்வொரு மே மாதமும் இது அனுஷ்டிக்கப்படுகிறது. அனுஷ்டிக்கப்பட்டதோடு அதன் பிறகு 20 நாடுகளில் உள்ள 400 பிரதிநிதிகள் இணைந்து, அதாவது அவர்கள் சமூகவாதிகளாகவும் காணப்பட்டார்கள், தொழிலாளர் தலைவர்களாக காணப்பட்டார்கள். இவர்களை இணைந்து ஒரு சமவாயத்தை நடத்துகின்றார்கள், காங்கிரஸ் என்று கூறுவோம். அதை நிகழ்த்தும் பொழுது அங்குதான் அவர்கள் கூறுகின்றார்கள், இது 1901ஆம் ஆண்டு. அதன் பின்னர் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுகளில் ஸ்வீடன் நாடு அதனை முன்னெடுத்து சென்றது. இந்த சமவாயங்களில் 2 முக்கியமான விடயங்கள் அங்கு பகிரப்பட்டது. முதலாவது, பெண்கள் இரவு வேலை செய்வது தொடர்பாக. 2வது, அந்த காலகட்டத்தில் தீக்குச்சி பயன்பாடு அதிகம். ஆகவே தீக்குச்சி உற்பத்தியில் வெள்ளை பொசுப்பரசு பயன்படுத்துவது தொடர்பான ஒரு விடயம். ஆகவே இவ்விரு விடயங்களும் அந்த காலகட்டத்தில் அது மிக மோசமான நிலைமையாக காணப்பட்டதனால் இது 2ம் மேலே எடுக்கப்பட்டது. அதற்கு பிற்பட்டு வந்த காலங்களில் ஒவ்வொரு தொழில் பாதுகாப்பு விடயங்கள், தொழில் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள், கொள்கைகள் என்பவற்றை அவர்கள் தொடர்ந்து அதனை செய்து கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் 1919ஆம் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் முதலாம் உலகப் போர் என்று ஞாபகத்தில் 14ஆம் ஆண்டு. ஆமாம், அந்த காலகட்டத்தில் தொழில் பாதுகாப்பு என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக அங்கு காணப்பட்டது. ஏனென்றால் தொழிலாளர்களை இலக்காக கொண்டுதான் அரசியல் பேச்சுகள், அரசியல் நகர்வுகள் என்று உரிமைகளை பற்றி பேசினால் அங்கே அரசியல் மயப்படுத்தப்படுகின்றது. கண்டிப்பாக. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், அரசியல் சமாதான உடன்படிக்கைகள் செய்து கொள்ளும் போது கூட தொழில் பாதுகாப்பு என்பது ஒரு கிளாஸ், ஒரு உறுப்புரையாக அது அங்கு நிகழ்த்த வேண்டும் என்பது அவர்களது விருப்பம். அவ்வாறு அப்பொழுது அந்த ஒரு நிலை காணப்படும் பொழுது அவர்கள் இதற்கு ஒரு ஆணையம் நமக்கு தேவைப்படுகின்றது. ஏனால் இது ஒரு மிக பரந்துபட்ட ஒரு விடயம். இது உலகளாவிய ரீதியில், உலகளாவிய சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையில் இந்த தொழில் பாதுகாப்பினை கொண்டு வருவதானால் ஒரு ஆணையம் இதற்கு அவசியம் என்று ஆணையமும் நிறுவப்பட்டது. அந்த ஆணையம் எடுத்த தீர்மானம் தான் எமக்கு சர்வதேச தொழில் ஸ்தாபனம் ஒன்று வேண்டும் என்று, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ILO என்று நாம் கூறுவோம். அது உருவான விதமும் இதிலிருந்து தான். ஆகவே 1901ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த மே தினம் சர்வதேச தொழிலாளர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட நாங்கள் 100 வருடங்களுக்கு கடந்து நிற்கின்றோம். ஆமாம். தற்காலத்தில் இந்த உரிமைகள் சரியான முறையில் கடைபிடிக்கப்படுகின்றனவா? உரிமைகள் என்று கூறப்போனால் ஒவ்வொரு நாடுகளிலும் தொழில் சட்டங்கள் காணப்படுகின்றது. இலங்கையிலும் கூட கிட்டத்தட்ட 260 சட்டங்கள் காணப்படுகின்றது. அதில் மிக முக்கியமான 16 சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு யூனிஃபைட் லேபர் கோட் ஒன்று அரசாங்கம் அதனை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது இன்வெஸ்டர்ஸ், அது அவர்களை அதாவது அவர்களை கவரும் முகமாக அது அமைய வேண்டும். ஏனென்றால் இங்கு நிறைய விடுமுறைகள் காணப்படுகின்றது, நிறைய சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றது. தொழிலாளர்களை அதாவது இன்வெஸ்டர்ஸ் அவர்களை பாதுகாக்கக்கூடிய விடயங்கள் குறைவு என்ற அடிப்படையில். ஆனால் இலங்கையிலும் கூட சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தில் அதன் தொழிற்பாடுகள், அதன் நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தொழில் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து நியமங்களை உருவகிப்பது தொடக்கம் அது சட்டத்திட்டங்கள் சட்டத்திட்டங்களை விட அவர்களது நியமங்கள் இங்கு அமுல்படுத்தப்படுகின்றதா என்பது, அது உறுதி செய்யப்படுகின்றதா என்பது தொடர்பாக அவர்கள் அதன் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த சர்வதேச தொழில் ஸ்தாபனமும் கூட ஒரு முத்தரப்பு, அதாவது 3 தூண்கள் காணப்படுகின்றது. ட்ரைபார்ட்டிசம் ஸ்ட்ரக்சர் என்று கூறுவோம். அரசாங்கம், தொழிலாளர்கள் மற்றும் தொழில் தருணர் இவர்கள் மூவரையும் அடக்கிய ஒரு ஸ்ட்ரக்சராகத்தான் அது காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர்களது சர்வதேச அளவில் பார்த்தால் 191 நியமங்கள், இன்டர்நேஷனல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் காணப்படுகிறது, சர்வதேச தொழில் நியமங்கள். அதையும் தாண்டி இலங்கை அதில் 44 நியமங்களை உறுதி செய்துள்ளது, ரட்டிஃபை பண்ணியிருக்கின்றது. ஆனால் அந்த 44 இந்த வருடம் கூட ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன், ஜனவரி மிக ஒரு முக்கியமான ஒரு நியமம் இங்கு உறுதி செய்யப்பட்டது. அது கிட்டத்தட்ட அதை நாம் C-190 என்று கூறுவோம். அது ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்று வரும். அதாவது அனைத்து பாகுபாடு மற்றும் அச்சுறுத்தல்களிலிருந்து விடுபட்ட ஒரு வேலைத்தளம். இதுதான் C-190 என்று கூறப்படுவது. இதற்கு 10 வருட காலம் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பெண்கள் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் கடுமையான ஒரு முயற்சியின் பின்னர் தான் இது உறுதி செய்யப்பட்டது இலங்கையில். ஆக மொத்தமாக 44 நியமங்கள் இங்கு உறுதி செய்யப்பட்ட போதிலும் அதில் பெண்கள் இரவில் வேலை செய்வதில் தொடங்கி கட்டாய பணியமர்த்தல் மற்றும் சிறுவர்கள் பணிக்கு செல்வது, இது தொடர்பாக நிறைய நியமங்கள் காணப்பட்ட போதிலும் இங்கு அது அமுல்படுத்தப்படுகின்றதா, அது அமுல்படுத்துவதை கண்காணிக்கின்றார்களா, அல்லது கண்காணிக்கப்பட்டதன் பின் மதிப்பாய்வு செய்கின்றார்களா, அந்த மதிப்பாய்வு செய்வதன் பின் அதன் கேப்ஸ் அவற்றை அந்த இடைவெளிகளை இனம் கண்டு அதனை நிரப்புகின்றார்களா என்பதற்கு ஒரு பொறிமுறை காணப்பட வேண்டும். அந்த பொறிமுறை காணப்படுகின்றதா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இயற்றப்படுகின்ற பல சட்டங்கள் இருந்தாலும் தொழிலாளருக்கு அது தொடர்பான போதிய விளக்கங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. பலருக்கு வேலைத்தளங்களில் வேலை செய்பவர்களுக்கு தங்களுக்கான உரிமைகள் இவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக விளக்கங்கள் இல்லை. ஆமாம், அது தொடர்பாக கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த சர்வதேச தொழில் ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டதன் போது அவர்கள் அந்த நேரம் ஜெர்மனி பிரிக்கப்பட்ட நேரத்தில், ஜெர்மனியாக, ஆமாம், அந்த நேரத்தில் சர்வதேச தொழில் ஸ்தாபனம் எந்த அளவு முக்கியம் என்பதை அதன் கோட்பாடுகளும் நோக்கங்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது. அதை வலியுறுத்துவதற்காகவே உங்களுக்கு தெரியும் பிலடெல்பியா டிக்ளரேஷன் என்று பிலடெல்பியா பிரகடனம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த பிரகடனத்தில் முக்கிய 4 அம்சங்கள் நிறைய விடயங்கள் காணப்பட்டது. அதில் முக்கிய 4 அம்சங்கள், முதலாவது தொழிலாளராக இருக்கட்டும் தொழில் தருணராக இருக்கட்டும் இவர்கள் இருவருக்குமே தாங்கள் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய உரிமை காணப்படுகின்றது. அதாவது அதை நாம் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் என்று கூறுவோம். 1948ஆம் ஆண்டு 87ஆம் இலக்க நியமம் அது. அதன் பிறகு கூட்டு பேரம் பேசல் உரிமை இவர்கள் இருவருக்கும் காணப்படுகிறது. அதே போல் எந்த ஒரு இடத்தில் காணப்படும் வறுமையும் இன்னொரு இடத்தில் காணப்படும் செழுமைக்கு ஆபத்தானது என்ற ஒரு பதம் அங்கு பிரயோகிக்கப்பட்டது. அடுத்து உற்பத்தி திறனை அதிகரித்து கொள்ள வேண்டுமானால் தொழில் தருணரும் தொழிலாளருக்கும் இடையிலான ஒரு நல்லிணக்கம் காணப்பட வேண்டும், சமூக பொருளாதார ஒத்துழைப்பு காணப்பட வேண்டும். அவ்வாறு காணப்பட்டால்தான் உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடியதாக ஒரு சாத்தியக்கூறான சூழல் அமையும் என்பது அந்த 4வது விடயம். ஆகவே இதனை உள்ளடக்கிய அந்த பிலடெல்பியா பிரகடனம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது இந்த தொழில் ஸ்தாபனம் ஏன் நமக்கு அவசியம் என்பதை. அதன் பிற்பட்ட காலப்பகுதியில் இந்த பிரகடனம் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் கான்ஸ்டிடியூஷன், அவர்களது யாப்பில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டது. ஸோ ஆகவே அங்கிருந்து தான் இந்த நியமங்கள் உருவாக்கப்படுகின்றமையும் அந்த நியமங்கள் அமுல்படுத்தப்படுகின்றமையும் அங்கிருந்து தொடங்கியது தான். அதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிக முக்கியமான 2 விடயங்கள் காணப்படுகின்றது. ஒன்று நான் குறிப்பிட்ட ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், அடுத்தது கலெக்டிவ் பார்கெனிங் ரைட்ஸ் என்று கூறுவோம், கூட்டு பேரம் பேசல் உரிமை. அதுவும் 1949 98ஆம் இலக்க நியமம். இது இரண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் அரச துறையில் தொழிற்சங்கங்கள் எத்தனை தொழிற்சங்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது அங்கு நிறைய நான் அரசு துறையில் வேலை செய்பவளாக இருந்தால் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்களில் கூட உறுப்புரிமையை பெறலாம். ஆனால் தனியார் துறையில் வேலை புரிபவர்களுக்கு அந்த ஒரு சலுகை இல்லை. இன்னும் கேட்க போனால் இன்றைய காலகட்டத்தில் இளம் சமுதாயத்தினரும் சரி
அந்த தொழிற்சங்கம் ஏன் உள்ளது? தொழிற்சங்கம் என்றால் என்ன? உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த தொழில்நுட்ப டெக்னிக்கல் அடுத்த சைடு ஐடி பக்கம் நீங்கள் போனீர்களானால் ட்ரேட் யூனியன் என்றால் என்ன என்று கேட்பார்கள். ஏன்னா அந்த அளவிற்கு தான் அந்த விழிப்புணர்வு காணப்படுகிறது. சட்டத்திட்டங்கள் நியமங்கள் இங்கு அமல்படுத்துவதில் ஏதேனும் ஒரு இடைவெளியின் காரணமாகத்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் அரசு துறை, தனியார் துறை என்று இன்னும் அரசு சார்பற்ற துறைகள் என்று பல விடயங்கள் இருக்கின்றது. ட்ரேட் யூனியன் சொல்லும்போது கூடுதலாக அரசு சார்ந்த துறைகளுக்கு தான் அதிகமாக நாங்கள் செய்திகளிலும் ஊடகங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் உரிமைகள் சார்ந்த விடயங்கள் வரும்போது பாதிக்கப்பட்டவர்கள் கூட சரியான முறையில் அணுகாத போக்குகளும் இருக்கின்றது. அந்த போதிய விளக்கங்கள் இந்த துறை சார்ந்த பகுப்பாய்வில் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. அதைத்தான் இந்த கேள்வியாக வலியுறுத்துகின்றேன். ஆமாம், மீண்டும் அதே கேள்விக்கு போனால் இலங்கையில் 8.4 மில்லியன் தொழிலாளர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களில் 9.5% தான் ஒன்றிணைக்கப்பட்ட தொழிலாளர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு சின்ன உதாரணம், ஒரு டென்மார்க் போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10க்கும் 15க்கும் இடைப்பட்ட தொழில் சட்டங்கள் தான் காணப்படுகின்றன. ஆனால் அவர்களது மொத்த சனத்தொகையின் மொத்த ஒர்க் ஃபோர்ஸ் அவர்கள் தொழில்துறையில் 99% அல்லது 97% அங்கு ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். அது அரசாங்கத்திற்கு மிக அனுகூலமான விடயம், முதலீட்டாளர்களுக்கும் அனுகூலமான விடயம். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்படுகின்றார்கள், அவர்களது தகவல்கள் திரட்டப்பட்டு ஒரு இடத்தில் காணப்படுகின்றது. எந்த ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதற்கும் தகவல் முக்கியம். அந்த தகவல் அங்கு காணப்படுகின்றதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மிக வினைத்திறன் கூடியதாக காணப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் மொத்த தொழில்துறையில் 9.5% தான். அதிலும் அதிகமாக காணப்படுவது அரசு துறை. ஆகவே தனியார் துறையில் மீண்டும் நான் இன்னொரு உதாரணத்தை கூறுகிறேன். தனியார் துறையில் இலங்கைக்கு அந்நிய செலாவணி அல்லது இலங்கையின் முதுகெலும்பாக வருமானத்தை ஈர்ப்பவர்கள் 4 துறையினர். முதலாவது தேயிலை ஏற்றுமதி, ஆடை கைத்தொழில் ஏற்றுமதி, சுற்றுலா மற்றும் வெளிநாட்டுக்கு சென்று இடம்பெயர்ந்த பணியாளர்கள். இதில் முதல் 2ஐ பார்த்தீர்களானால் முதல் 2இல் ஆடை கைத்தொழில் கிட்டத்தட்ட 300-350 தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. இலங்கையில் 14 சுதந்திர வர்த்தக வலயங்கள் காணப்படுகிறது. அதில் நான் நினைக்கிறேன் 5-6 தான் தொழிற்பாட்டில் உள்ளது. ஆகவே அவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் தொழிலாளர்கள் அதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்கின்றார்கள். அதாவது விநியோக சங்கிலினூடாக கூட. அவ்வாறு இருக்கும் போது அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றார்களா? ஒன்றிணைக்கப்படாத விடத்து அவர்களது உரிமைகளை யார் பேசுவது? அதே போல் தேயிலை தொழிற்சங்கங்கள், தேயிலை தொழிலாளர்கள், தேயிலை உற்பத்தியில் ஈடுபடும் தொழிலாளர்களது வாழ்க்கை நிலை, வேதன நிலை, பொருளாதார நிலை, அவர்களுக்கு கிடைக்கப்படும் சலுகைகள், அதையும் தாண்டி அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் அனுகூலங்கள், சலுகைகள் அவர்களுக்கு செல்லுகின்றதா என்பது, அவர்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றதா என்பதும் ஒரு பெரிய கேள்வி. காரணம், அரசியல் காரணங்கள் காணப்பட்டாலும் தொழிற்சங்கம் மற்றும் தொழிலாளர்களின் அந்த நிலையும் இதுக்கு மிக முக்கிய காரணம். அடுத்து சுற்றுலாத்துறையை நாம் அது ஒரு பக்கம் வைத்துவிட்டு மீண்டும் நாங்கள் அந்த வெளிநாட்டில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சென்றோமானால், இங்கு நமது நாட்டிலிருந்து செல்லும் பெண்கள் எத்தனை பேர் டீசன்ட் கண்ணியமான ஒரு தொழிலை அங்கு செய்கின்றார்கள்? கண்ணியமான தொழில் என்னும் பொழுது அவர்களுக்கான வேலை சூழல் பாதுகாப்பானதாக அமைய வேண்டும், வேலைக்கான வேதனம் வழங்கப்பட வேண்டும். இது இரண்டும் அவர்களுக்கு காணப்படுகிறதா? இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் பயிற்றப்படவில்லை. தொழிலாளர்களின் உரிமைகள், அவர்கள் தொடர்பான சட்டத்திட்டங்கள் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கூறிய விடயங்களில் மத்திய கிழக்கில் பணியாற்ற செல்பவர்கள், ஆனால் இங்கு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள், பதிவு செய்யப்படாத ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள். ஆனால் தங்கள் உரிமைகள் சார்ந்த விடயங்களில் போதிய அறிவு அவர்களுக்கு இல்லை. பலர் பாதிக்கப்பட்ட பின்புதான் செய்தியாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் அவர்கள் வாழ்கின்ற சூழல் நாங்கள் அறிந்திருக்கவில்லை. கடினமான பணிச்சுமைகள் மத்தியில் தான் அவர்கள் அங்கிருந்து எங்களுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் பணங்கள் பெற்றுக்கொண்டோம், வருமானம் ஈட்டப்பட்டதாக பெருமையாக காட்டிக்கொண்டாலும் அவர்களுடைய கண்ணீர் கதைகள், வேர்வை கதைகள் பற்றி நாங்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் தொடர்பான அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கூற விரும்புவது என்ன?
ஆமாம். அவர்களது பாதுகாப்பு என்று கூறும் பொழுது நாம் ஒரு விடயத்தை விட முடியாது. தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீதான தாக்குதல், அதன் தாக்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் எவ்வாறு காணப்படுகின்றது, அதேபோல் அந்த நாட்டில் தொழில் புரிபவர்களின் மீது ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம். இங்கிருந்து அங்கு வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் கூறியது போல பதியப்பட்டும் காணப்படுகின்றார்கள், பதியப்படாமலும் அங்கு அவர்கள் தொழிலுக்கு செல்கின்றார்கள். இதற்கு ரூட் காஸ் என்ன காரணம் என்று பார்த்தால், அங்கும் இந்த நான் ஏற்கனவே கூறியது போல இந்த தொழிலாளர் ஒன்றிணைக்கப்படவில்லை என்பதுதான். அதாவது பெண்கள் வெளிநாட்டிற்கு செல்லும் பொழுது மகளிர் அமைச்சகத்திலோ அல்லது வெளிநாட்டு அமைச்சகத்திலோ அவர்கள் பதியப்பட்டு தான் செல்ல வேண்டும். இப்படி ஒரு முறையை நீங்கள் நினைத்து பார்த்தீர்களானால், கல்வியின் போது பாடசாலை கல்விக்கு பிறகு அதாவது ப்ரொஃபஷனலாக செல்பவர்கள் ஒரு பக்கம் பல்கலைக்கழகத்தோடு அவர்கள் செல்வார்கள். பல்கலைக்கழக அனுமதி பெறாதவர்கள் அல்லது பாடசாலை இடைநிறுத்தியவர்கள், அவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இலங்கையில் காணப்படுகிறது, டெர்ஷரி எஜுகேஷன் ஒன்று காணப்படுகிறது. அவர்கள் அதற்கூடாக வழிநடத்தப்படுவது மிகவும் குறைவு. அவ்வாறு அங்கு வழிநடத்தப்பட்டால் ஆண்களும் சரி பெண்களும் சரி, கேர்டேக்கர் தொழிலுக்கு செல்பவர்கள், பணிப்பெண்களாக செல்பவர்கள் மற்றும் அங்கு தொழில்நுட்ப வேலைகளில் ஈடுபடும் ஆண்கள், இவர்கள் அனைவரும் அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் பதியப்பட்டு அங்கு ஒரு சான்றிதழை பெற்றுக்கொண்டு அவர்கள் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களாக வெளிநாட்டிற்கு செல்வார்கள். இவ்வாறு ஒரு நிலைமை வருமானால் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு சாத்திய காணப்படும் அந்த அரசாங்கத்தோடு. ஏனென்றால் சர்வதேச தொழில் நியமங்கள் நிறைய நாடுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது மத்திய கிழக்கில் எல்லா நியமங்களும் அங்கு உறுதி செய்யப்பட்டதா என்று கூற முடியாது. ஆனால் அங்கு உறுதி செய்யப்பட்ட சில விடயங்கள் காணப்படுகின்றது. நான் கூறியது போல C-190 ஆசியா பசிபிக்கை பார்த்தீர்களாலும் 2 நாடுகளில் தான் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒன்று பங்களாதேஷ், ஒன்று இலங்கை. அவ்வாறு மத்திய கிழக்கிலும் உறுதி செய்யப்பட்ட நியமங்கள் காணப்படுகிறது. ஆகவே அல்லது சர்வதேச ரீதியிலான வரும் தொழில் பாதுகாப்பில் பற்றிய கதைப்பதற்கு எமது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அங்கு செல்லும் பொழுது அதை கதைக்கக்கூடிய ஒரு நிலைமை இலங்கை அரசாங்கத்திற்கு காணப்படும். அவ்வாறு அந்த தூதரகத்தில் அங்கு காணப்படும் தூதரகத்தினோடாகவோ அல்லது அங்கு காணப்படும் நிறுவனங்களோடாகவோ நாங்கள் கலெக்டிவ் பார்கெனிங் அக்ரிமெண்ட்டை இங்கிருந்து அங்கு வைத்துக் கொள்ளலாம். அது அரசாங்கமாகவும் இருக்கலாம் அல்லது அதற்கான வேறு அதிகாரமுடையவர்களாகவும் இருக்கலாம். அவர்களோடு வைத்துக்கொண்டால் அந்த கலெக்டிவ் பார்கெனிங் அக்ரிமெண்ட்டில் தான் இந்த வேதனம் தொடங்கி அவர்கள் இங்கிருந்து செல்வது, இங்கே என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகமைகளோடு அங்கு செல்ல வேண்டும், அவர்களது தொழில் பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்படும், வேதனம் எவ்வாறு உறுதி செய்யப்படும், அவர்களுக்கு அங்கே ஏதேனும் நிகழ்ந்தால் அதன் பாதுகாப்பை யார் உறுதி செய்வார்கள், எல்லாமே அந்த உடன்படிக்கையில் காணப்படும். ஆகவே இவ்வாறு ஒரு முறைதான் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பது மிக தெளிவான ஒரு விடயம். அது எம்மிடையே விழிப்புணர்வு குறைவாக காணப்படுவதனால் சில நேரங்கள் எமது உரிமைகளை நாம் என்னவென்று தெரியாத காரணத்தினால் இது அவ்வாறு தட்டி கழிக்கப்படுகின்றது. உண்மைதான். இதே நேரத்தில் வேலை செய்பவர்கள் உரிமை பற்றி நாங்கள் பேசும்போது வேலை கொடுப்பவர்களுக்கும் சில சட்டத்திட்டங்கள் தெரிவதில்லை. கண்டிப்பாக முக்கியமாக சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது அண்மை காலங்களில் அதிகரித்த போக்கு காணப்படுகின்றது. சமூக சூழலும் ஒரு காரணமாக இருக்கலாம், பொருளாதார சூழல், சமூக சூழல். அது தொடர்பாக கூறுங்கள். இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது கட்டாயமாக ஒரு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான். என்றால் இலங்கையை தற்பொழுது தொழில் தருணர்களுக்கு டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அவர்களது கடமையும் அவர்களது பொறுப்பு கூறலும் அங்கு காணப்படுகின்றது தொழிலாளர்களை போலவே. அவ்வாறு காணப்படும் இடத்தில் தற்போது இலங்கையில் நிகழ்ந்த தித்வா அந்த இயற்கை அனர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் கூட தித்வா சூறாவளியில் பாதிக்கப்பட்ட இடங்களில் அதிகமான மக்கள் மிகவும் மோசமான முறையில் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நிலையில் அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் சில நேரம் அவர்களுக்கு கிடைக்காமல், இவ்வாறு பொருளாதாரத்தில் அவர்களது அவர்களது வருமான வளங்களை அவர்கள் இழந்தார்கள். அவ்வாறு இழக்கும் சந்தர்ப்பத்தில் பொருளாதாரம் அங்கு தடைப்பட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து அங்கு
பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சவால்களை எதிர்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் சிறிய சிறிய கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். அவ்வாறு தங்க வைக்கப்பட்ட போது அவர்களது தொழிலை அவர்கள் இழந்தார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நிறைய பெருந்தோட்டத்துறையில் நிறைய தோட்டங்களில் இந்த அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தங்களது வேலைக்கு செல்ல முடியாமல் அவர்கள் வேலையை விட வேண்டிய நிலை, அல்லது வேலைக்கு செல்ல முடியாமல் பொருளாதார சுமை காணப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் பிள்ளைகளையும் பெண்களும் கொழும்பு அல்லது புறநகர் பிரதேசங்களுக்கு வீட்டு பணியாளர்களாக வரும் நிலைமை மீண்டும் அங்கே எழுந்துள்ளது. அதே போல வேறு கடைகளிலும் சரி, நீங்கள் புறக்கோட்டைக்கு சென்றீர்களால் நீங்கள் அதிகமாக அதை பார்க்கலாம். இவ்வாறு இந்த தொழில் தருணர்களுக்கான அந்த பொறுப்புக்கூறல் அல்லது அவர்களது கடமைகளும் இங்கு கண்காணிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அவை எல்லாம் செய்வதற்கு தான் அதற்கு அமைச்சுகள் காணப்படுகிறது. நீங்கள் கேட்டதில் ஒரு அடிஷனலான இன்னொரு விடயம், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், அதாவது தொழில் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக இலங்கையில் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது முதலில் பெருந்தோட்டத்துறை இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட தொழிலாளர்களை நிர்வகிப்பதற்கான சின்ன ஒரு குழு ஒன்று அந்த காலத்தில் அது உருவாக்கப்பட்டது. அதுதான் பிற்பட்ட காலத்தில் இந்த தொழில் அமைச்சாக உருவாக்கம் பெற்றது. இந்த தொழில் அமைச்சில் அதன் பிறகு அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சில கொள்கைகள் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் இந்தியாவிலிருந்து இங்கு கொண்டு வருவதற்கு சில முகவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது போன்ற இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த தொழில் அமைச்சு உருவாக்கப்பட்டு அதன் பிறகு வெவ்வேறு துறைகள் அதில் உள்வாங்கப்பட்டது. இந்த தொழில் அமைச்சு இவ்வாறான சட்டத்திட்டங்கள் தொழிலாளர்கள் மற்றும் தொழில் தருணர்கள் தங்களது கடமைகள் பொறுப்புகளை சரிவர செய்கின்றார்களா என்பதை தொடர்பான கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பொறிமுறையும் எமக்கு மிகவும் அவசியம். அதேபோல் தொழில் தருணரும் எல்லா தொழில் தொழில்களை அவர்கள் பதியப்பட்டதாக காணப்படுகின்றதா என்று எமக்கு தெரியாது. அவ்வாறு பதியப்பட்டால் மட்டும்தான் தொழில் அமைச்சு அதற்கான விடயங்களை முன்னெடுக்க முடியும். இப்போது மார்க்சிசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கூறுகின்ற உழைக்கும் தொழிலாளர்களை உங்கள் அடிமை விலங்கை தகர்த்தெறியுங்கள் என்று தொழிலாளருக்காக ஆரம்பத்தில் குரல் கொடுத்த ஒருவர் தான். ஆனால் இன்று இந்த மே தினம் என்பது தொழிலாளர்கள் தினத்தை கடந்து உலகம் மட்டத்தில், நம்ம நாடை மட்டும் நான் வலியுறுத்தவில்லை. இன்று இது அரசியல் பேச்சல்ல, ஆனால் இந்த கட்சிகளுக்கான மாநாடாகத்தான் அது போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் தொழிலாளர் உரிமைகள் சார்ந்த ஒரு நினைவு, அவர்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய உழைக்கும், அவர் பட்ட துன்பங்களை நினைவு கூறும் நினைவாக பெருசாக செய்வதில்லை. நீங்கள் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்குறீங்க? ஆமாம், நான் ஏற்கனவே கூறிய அதே விடயத்தை நான் மறுபடியும் அதில் ஒரு சிறு விடயத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஏற்கனவே கூறியது போல் 9.5 புள்ளி தான் இங்கு ஒன்றிணைக்கப்பட்ட தொழிலாளர்கள் காணப்படுகின்றார்கள். அதிலும் பெரும்பான்மையாக அரசு துறையினர் தான் காணப்படுகின்றார்கள். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி, உங்களது விடையும் அதிலே தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் அரசாங்கத்துறையில் தான் அதிகமான தொழிலாளர்கள் காணப்படுவார்களே, ஆனால் அங்கு அது ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு மாநாடாகத்தான் அது இருக்க முடியும். ஏனென்றால் நிறைய இடங்களில் அரசாங்கத்துறையில் துறையில் உள்ள தொழிற்சங்கங்கள் ஒரு அரசியல் கட்சியை முன்னிலைப்படுத்தி தான் உருவாக்கப்பெற்றது. அதே போல வேறு பெருந்தோட்டத்துறையிலும் கூட தொழிற்சங்கம் வேறு அரசியல் கட்சி வேறு என்பது இல்லை. அங்கு 2-3 தான். ஆனால் இது மிகவும் நான் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் தொழிற்சங்கம் தொழில் உரிமை என்பது மிகவும் வேறு ஒரு விடயம். அது ஒரு மனித உரிமை. இலங்கையின் அரசியல் அமைப்பில் 14வது ஆர்டிகிள் நம்பர் 14 என்று கூறுவோம். அந்த உறுப்புரை, நீங்கள் தொழிலாளர்கள் ஒரு மனிதனாக இருந்தால் அவர்கள் ஒன்றிணைவதற்கான மற்றும் அவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான எல்லா உரிமையும் அவர்களுக்கு காணப்படுகிறது. இது அவர்களது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இவ்வாறு தான் அதில் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அதனை நாம் நடைமுறைப்படுத்தும் போது எவ்வளவு சவால்கள் நிகழ்கின்றன.
இதுதான் அரசியல் மயப்படுத்தப்படுகின்ற அவர்களது சில அனுகூலங்களுக்காக அரசியல் மயப்படுத்தப்பட்டாலும் இதற்கு தீர்வாக நான் காண்பது தொழிற்சங்கம் என்பது உற்பத்தி திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு 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 டூல். அது அது ஒவ்வொரு தொழில் தருணரும் அதனை கையாளும் முறையில் தான் அது காணப்படுகின்றது. ஏனென்றால் இதே போன்றுதான் மேலைத்தேய நாடுகள், அங்கு அதிகமாக தொழிலாளர்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அங்கு எல்லாம் ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கின்றார்கள். அதே போல தொழில் தருணர்களும் அவர்களது உற்பத்தியை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்றார்கள். ஏனென்றால் அங்கு தொழில் பிணக்குகள் அதிகமாக தொழிற்சங்கங்களினாலே தான் தீர்க்கப்படுகின்றது. எமது நாட்டில் தொழிற்சங்க பிணக்கு சட்டம் காணப்பட்ட போதும் கூட சில விடயங்கள் அது இழுபறி நிலையில் தான் காணப்படுகின்றது. ஆனால் மேலைத்தேய நாடுகளில் பார்த்தால் அவர்கள் முழுக்க அவர்கள் சட்டத்தின் முன் செல்வது மிகவும் அரிது. அது தொழிற்சங்கங்களினாலேயே அது நிர்வகிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு செல்கின்றது. அவர்கள் நிறைய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அந்த ஒரு உடன்படிக்கையின் மூலம் சிறு சிறு விடயங்களுக்கு அவ்வாறு செல்வார்கள். இல்லை என்றால் தங்களது கூட்டு பேரும் பேசல் உடன்படிக்கையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி அவர்களுக்கு அது வெற்றிகரமாக அதை செய்து கொண்டு போவார்கள். இதே ஒரு முறை இலங்கையிலும் இடம்பெறுமானால், அதாவது தொழிலாளர்கள் ஒன்றிணைந்தார்களானால்தான் இந்த நிலை மாறும். அதுவும் தனியார் துறையில் அதிகமான தொழிலாளர்கள் தற்போது வேலை செய்கின்றார்கள். ஆனால் திடீரென்று, நான் ஒரு சிறு உதாரணம் கூறுகின்றேன், திடீரென்று நிறைய தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றது. இப்பொழுது காணப்படும் உலக அந்த யுத்தம் காரணமாக, பொருளாதார பிரச்சனைகள், ஆமாம், குளோபல் சப்ளை செயினில் காணப்படுகின்ற சவால்கள் காரணமாக திடீரென்று அவர்களுக்கு உற்பத்தி திறன் குறைகின்றது. அவர்களால் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. ஆனால் அவ்வாறு இருந்தாலும் கூட 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு முன்னதாகவோ தொழில் அமைச்சிற்கு அறிவிக்க வேண்டும். இப்படி தொழிற்சாலை மூடப்படுகிறது. ஆனால் அவ்வாறெல்லாம் நடைமுறைகள் இல்லாமல் கூட சில தொழிற்சாலைகள் மூடப்படும் பொழுது ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 500 தொழிலாளர்கள் 1000 தொழிலாளர்கள் தங்கள் வேலையை இழக்கின்றார்கள். இந்த அபாயகரமான நிலை ஏற்படுவதற்கு காரணம் தொழிலாளர்கள் ஒன்றிணைக்கப்படுவதில்லை தனியார் துறையில். இது ஒன்றிணைக்கப்பட்டால் மட்டுமே ஒரு தொழிலாளர் தமது உரிமையை அவர் முன்னெடுத்து செல்லலாம், அதை அவருக்கு அனுபவிக்க முடியும். இது ஒரு பகுதியாக இதை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சில அரசு இயந்திரங்களை முடக்கும் வகையிலும் கூட சில தொழிற்சங்க போராட்டங்கள் இருக்கின்றன. அவை கூட கட்சிகளின் கொடிகளின் நிறங்களின் அடிப்படையில் சில முடக்கங்களுக்கு கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதே நேரத்தில் வெளியில் பார்த்தால் இன்று உலகில் வளர்ச்சியடைந்த நாடாக வருகின்ற சீனாவில் இவ்வாறான விடயங்கள் நாங்கள் செய்ய முடியாது. சிங்கப்பூரை பல நாடுகளுக்காக நாங்கள் உதாரணப்படுத்தி பேசினாலும் சிங்கப்பூரில் கூட இவ்வாறான விடயங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை. அவை உலகத்தில் உச்சபட்ச வளர்ந்த நாடுகளாக போய்கொண்டிருக்கின்றன. இந்த ஒப்பீட்டளவில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஒரு சில விடயங்கள் காணப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை என்பது ஒரு சிங்கப்பூர் என்பதும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அல்ல. ஆமாம் ஆமாம், இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற அடிப்படையில் அவர்களது இங்கு உள்ள தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் ஒன்றிணைக்க, முதலில் தொழிற்சங்கம் என்றால் தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட கட்டமைப்பு. இது 1935 இலக்க 14 உறுப்புரையின் கீழ் பதியப்பட்ட, அதாவது தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் கீழ் பதியப்படும் ஒரு சட்ட அமைப்பு. இது அந்த தொழிலாளர்களால் தான் அங்கு தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். தொழில் தலைமையினால் தான் அங்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது தொழிலாளர்கள் நலன்கள் கருதி தான் எடுக்க வேண்டும். இங்கு அரசியல் மயமாக்கப்படும் பொழுதுதான் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செய்யப்படும் விடயங்கள் இங்கு முன்னெடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் தொழிற்சங்கம், தொழில் நல்லிணக்கம் இடம்பெற வேண்டியது தொழிலாளருக்கும் தொழில் தருணருக்கும் இடையிலே தான். அதை மீறி கோட்பாடுகள் சட்டமயமாக்கப்படும் பொழுதுதான் நமக்கு அரசாங்கம் என்பது தேவைப்படுகின்றது, தொழில் அமைச்சு என்பது தேவைப்படுகின்றது. இந்த முத்தரப்பையும் சமநிலையில் பேணுவதற்கு தான் நமக்கு சர்வதேச தொழில் ஸ்தாபனமும் காணப்படுகின்றது. இவ்வாறு எல்லா விடயங்களும் இருக்கும் பொழுது நாம் அதை அரசாங்கத்திற்கு எதிராக பயன்படுத்துவது, சில தொழிற்சங்கங்கள் அவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கும் போது கூட அது ஒரு பிழையான விடயம். அதே நேரத்தில்
சில சர்வதேசங்களினால் எழும் அழுத்தங்கள் மற்றும் சில தாக்கங்களுக்கு அரசாங்கம் தொழிலாளர்களின் நலனை கருதாமல் அதற்கு உடந்தையாக அல்லது உடன்படுவது என்பதும் தமது தொழிலாளர்களுக்கு சரியும் ஒரு சாதாரண விடயம் அல்ல. அதற்கு அவ்வாறான விடயங்களுக்கு எதிராகத்தான் நாம் தொழிற்சங்கமானது அரசாங்கத்திற்கு எதிரான விடயங்களை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லோருக்கும் ஃபண்டமெண்டல் அதாவது மனித உரிமையின் பிரகாரம் எல்லோருக்கும் தங்களது கருத்துக்களை வெளிச்சொல்வதற்கு எல்லா உரிமையும் காணப்படுகின்றது. அவ்வாறு தங்களின் உரிமைகளில் அதாவது இலங்கையில் சட்டங்கள் காணப்படுகிறது. அந்த சட்டத்திற்கு எதிராக சில விடயங்கள் நடைமுறையில் காணப்படுமானால் அதற்கு எதிராக நாம் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. இப்போ பார்த்துனீங்கட்டா ஒவ்வொருவருடைய உரிமையை பற்றி பேசுவது அவர்களோட உரிமை, மனித உரிமைகளில் கூட அது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த உரிமையை வலியுறுத்தும் போது அண்மைக்கால உதாரணத்தை நான் சொல்லிவிடுகின்றேன். இந்த ரயில்வே சங்கங்கள் போராடிய போராட்டங்கள் கடைசியாக அது பாதித்தது மக்கள் மிக அசௌகரியங்களை எதிர்நோக்கிறார்கள். இவ்வாறான சில ஏற்றத்தாழ்வுகளும் ஒப்பீட்டளவில் இருக்கின்றது. தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்கள், இவ்வாறான போராட்டங்கள் இப்போ உங்களுடைய அமைப்பு சட்ட ரீதியாகவும் சரி, தொழிற்சங்க மையங்களோ அமைச்சு ரீதியாகவும் சரி, அவர்களுக்கும் ஒரு போதிய விளக்கங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. ஒரு வளர்கின்ற நாடுகளில் இது ஒரு பாரிய பிரச்சனை தானே. கிழமைக்கு ஒருக்கா நீங்கள் போய் பார்த்தால் எங்களுடைய மைய பகுதியில் மக்கள் சாதாரண வாழ்க்கைக்கு அந்த மக்கள் அந்த பாதிப்புகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் தானே. இது தொழிலாளருக்கு எதிரான விடயமாக நான் இந்த இடத்தில் கதைக்கவில்லை. இதுவும் ஒரு உரிமை சார்ந்த விடயம்தான். ஆமா, கண்டிப்பாக. ஏனென்றால் தொழிற்சங்கங்கள் உடனேயே ஒரு விடயத்தை அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்து உடனேயே அவர்கள் தொழிற்சங்க செயற்பாட்டில் இறங்க முடியாது. அதுவும் அங்கு காணப்படுகின்றது. அதற்கு ஒரு படிமுறை காணப்படுகிறது. முதலில் இதை செய்யலாம், அடுத்து இந்த படிமுறைக்கு செல்லலாம். ஆகவே கடைசியாக இடம்பெறுவதுதான் அந்த வீதிக்கு இறங்குவது. அதாவது இப்போ நான் ஏற்கனவே அந்த பொது போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையிலும் அந்த உரிமை சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அது அங்கே கேள்விக்குறியாகத்தான் இருக்க பார்க்கின்றது. அது சரியா தவறான்று? ஆமாம், கண்டிப்பாக. ஏனென்றால் ஒரு தொழிலாளர் இன்னொரு தொழிலாளரது தொழிலுக்கு இடைஞ்சலாக இருப்பது தவறுதான். ஏனென்றால் அவற்றை கையாள்வதற்கான பொறிமுறை எமது நாட்டில் காணப்படுகின்றது, இல்லாமல் இல்லை. அதனை கையாள்வதற்குத்தான் தொழில் அமைச்சு காணப்படுகின்றது, தொழிற்சங்கங்கள் காணப்படுகின்றது, மற்றும் தொழில் தருணர்களின் சங்கங்களும் காணப்படுகின்றது. சிலான் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் காணப்படுகின்றது. ஜாஃப் என்று கூறுவோம், அது அனைத்து ஆடை தொழிற்சாலைகள் உரிமையாளர்கள் அதனில் பங்கு கொள்கின்றார்கள். இவ்வாறான அமைப்புகள், மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் காணப்படுகிறது. இவ்வாறான அமைப்புகள் காணப்படுவது அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தமது விளக்கங்களை அளித்து அதனூடாக அதான் டிஸ்பியூட், தொழில் பிணக்கு கட்டளை சட்டமும் காணப்படுகிறது. அதற்கு சட்ட ரீதியாக ஒரு பிணக்குகளை தீர்ப்பதற்கு வழிமுறைகள் காணப்படுகின்ற பொழுதும் கடைசியாக எடுக்க வேண்டிய ஆயுதத்தை நாம் முதலில் எடுப்பதும் தவறுதான். நான் இதில் குறிப்பிடப்படுவது, தற்போது இன்டர்நேஷனல் அதாவது சர்வதேச தொழில் ஸ்தாபனம் ஒரு கருத்தியலை முன்வைக்கின்றது. அதுதான் சோஷியல் டயலாக், அதாவது சமூக கருத்தாடல், சமூக தொடர்பாடல். இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதாவது தொழிலாளர்களுக்கு இடையிலாக இருக்கட்டும், தொழில் தருணர்களுக்கு இடையிலாக இருக்கட்டும், அரசாங்கத்திற்கு இடையிலாக இருக்கட்டும், அல்லது சர்வதேசத்திற்கு இடையிலாக இருக்கட்டும், இவர்களுக்கு இடையிலான ஒரு சோஷியல் டயலாக், ஒரு சமூக தொடர்பாடு முறை காணப்பட்டால்தான் இவ்வாறான நீங்கள் கூறும் விடயங்களை பிணக்குகள் இன்றி தீர்த்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு தனி நபர் என்றாலும் சரி, அல்லது அவர்கள் சார்ந்த குழுவாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு நிறுவனத்திலோ தனியார் நிறுவனத்திலோ திடீரென அவர்கள் தொழிற்தளங்களில் பிரச்சனைகளை எதிர்நோக்கினால் அல்லது பாதிக்கப்பட்டால் அல்லது வெளியேற்றப்பட்டால் அவர்கள் முதலாக செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன? ஆமாம், ஒரு தொழில் தருணர் திடீரென்று ஒரு தொழிலாளரை இடைநீக்கம் செய்ய முடியாது. அதற்கான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணம் முதலில் அவர்கள் காட்டப்பட வேண்டும். அவ்வாறு தம்மை அநியாயமான முறையில், சாதாரண மற்ற முறையில் தொழில் நீக்கம் செய்தாராயின் தொழில் அமைச்சகத்தில் அல்லது தொழில் பணி நீக்க பிரிவில் அவர்கள் வழக்கு தொடரலாம். முதலில் நாம் திடீரென்று போய் நீதிமன்ற வழக்குகளையும் தொடர்வது அது சாத்தியமானது அல்ல. முதலில் தொழில் தருணரோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். தம்மை இடைநீக்கம் செய்து அல்லது பணி நீக்கம் செய்வதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாம்.
அது அசாதாரணமான முறையில் காணப்பட்டால் நாம் தொழில் அமைச்சிற்கு செல்லலாம். அங்கு அதிகமாக 80% வரை அது அங்கு தீர்க்கப்படும். அவ்வாறு அல்லாத பட்சத்தில் தான் நீதிமன்றத்தை நாம் இது நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் இந்த இடத்தில் அசாதாரண ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் போது அவ்வாறு ஏற்பட்டால் சில நேரங்களில் உங்களது எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் என்று கூறுவோம். நம் முதலில் நமது பணிக்கு செல்லும் போது நம்ம ஒரு உடன்படிக்கை அந்த தொழில் தரனால் நமக்கு தருவார். அதில் அநேகமாக எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், அது டிஸ்பியூட் வந்தால் அதை எப்படி தீர்ப்பது எல்லாமே இருக்கும். ஆனால் நாம் எதை பார்ப்போமானால், என்று நாம் சேருகின்றோம், நமது சம்பளம், நமது விடுமுறைகள், இவற்றை பார்த்தவுடன் நமக்கு கையொப்பமிட்டு தருகின்றோம். ஆனால் அதில் வேறு அனைத்து விடயங்களும் காணப்படும். அதை ஒரு எல்லா தொழிலாளர்களும் அதை தமது எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் கைக்கு வந்த போது அதை அனைத்தையும் வாசித்து கையொப்பமிடுவது மிக முக்கியமானது. அதுதான் மிக அடிப்படையானதும் கூட. ஆனால் தற்பொழுது கன்ஸ்ட்ரக்டிவ் டெர்மினேஷன் என்ற ஒரு பதம் கூட அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அது தனியார் துறையிலும் பரவலாக காணப்படுகின்றது. ஒரு தொழிலாளரை பணி நீக்கம் செய்ய வேண்டுமானால் இந்த விடயங்களை தொழில் தரகர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு தொழிலாளர் தமக்கு வேண்டும் என்ற வகையில் திடீரென்று பணி நீக்கம் செய்ய முடியாது. ஆகவே தனக்கு ஒரு தொழிலாளர் தேவை வேண்டாம் என்னும் பட்சத்தில் அவருக்கு அந்த தொழில் மீது ஒரு விரக்தியை உண்டு செய்வது, அவர் சில நேரங்களில் மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்குவது, அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து வேலைகளை குறைப்பது, அவர்களுக்கு ஒரு தர வேண்டிய அந்த அவருக்கான அந்த முறைகளை, அந்த தொழில் முறைகளை, அவர்களுக்கு ஒரு பணிச்சூழல் காணப்படும். அந்த சூழலிலிருந்து அவரை கீழ் தரமிறக்குவது, இவ்வாறான விடயங்களினால் தாமாகவே ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுவது தான் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டெர்மினேஷன் என்று கூறுவோம். ஆகவே அவ்வாறான விடயங்களும் காணப்படுகின்றது, இவ்வாறான விடயங்களும் காணப்படுகின்றது. இறுதியாக இந்த தொழிலாளர் தினம் அன்று தொழிலாளர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் தொடர்பாக பல விடயங்கள் பேசியிருப்பீங்க. கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்று முக்கியமான விடயங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஒரு தொழிலாளராக நாம் ஒரு நியமனத்தை பெறும் பொழுது நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள விடயங்கள், நான் குறிப்பிட்டது போல நமது நியமன கடிதத்தில் காணப்படுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் நமது விழிப்புணர்வு, அவேர்னஸ் ஒன்று அது தொடர்பாக காணப்பட வேண்டும். அதையும் மீறி ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களை தாங்கள் ஒன்றிணைத்து கொள்ள வேண்டும். அதாவது தனியார் துறையினராக இருக்கட்டும், ஒருவர் தொழில்நுட்ப துறையில் தொழில் புரிவாராக இருந்தால், ஒருவர் வைத்தியராக இருப்பார் என்றால் அவர்கள் வைத்தியர்களுக்கான தொழிற்சங்கம் காணப்படுகின்றது, ஆசிரியர்களுக்கான தொழிற்சங்கம் காணப்படுகின்றது, பொறியியலாளர்கள், இவ்வாறான தொழிற்சங்கங்கள் காணப்படும் இடத்தில் தனியார் துறையிலும் அவ்வாறான தொழிற்சங்கங்களோ அல்லது அமைப்புகளோ, ஒரு சட்ட ரீதியான அமைப்புகளோ காணப்படுவது மிகவும் அத்தியாவசியம். ஏனென்றால் அது ஒரு குழுவாக இருக்கும் பொழுதுதான் அந்த குரலுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமே தவிர, தனித்தனியாக எமது உரிமைகளை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் ஒரு அசாத்தியமான ஒரு முறை. ஆகவே ஒரு கண்ணியமான தொழிலை பெறுவதற்கு அல்லது வேலைக்கேற்ற ஊதியம் மற்றும் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் எமக்கு அந்த உரிமைகள் காணப்பட வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் ஒன்றிணைந்து காணப்பட வேண்டும். அதாவது ஆர்கனைஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸாக இந்த இலங்கையில் உள்ள தொழிலாளர்கள் மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு மாறினால் மட்டும்தான் இந்த பிணக்குகளை தீர்த்து கொள்வது முதல் கொண்டு நமது பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மற்றும் நமது தொழில் வளர்ச்சி பெறுவது, அதாவது தொழிலில் நம் வினைத்திறனாக செயற்பட முடிவதும் கூட அவ்வழியில் தான். அத்தோடு நாம் குறிப்பிட்ட C-190 நியமமானது முக்கியமாக ஆண்கள் பெண்கள் என்று இல்லை, ஆனால் எல்லா வேலைத்தலங்களிலும் அவர்கள் கண்ணியமான முறையில் அச்சுறுத்தல்கள் அல்லாமல், பாகுபாடு அல்லாமல், அதாவது இன, மொழி, சமயம், மதம் போன்ற எந்தவித பாகுபாடுகளும் அல்லாத ஒரு வேலை சூழ்நிலையை உருவாக்குவதுதான் இந்த நியமத்தின் குறிக்கோள். அதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் வேலை தலங்களில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அச்சுறுத்தல்களும் பாகுபாடு மிக்க சூழ்நிலை காணப்பட்டாலும் இது பெண்களை அதிகமாக பாதிக்கும் ஒரு விடயமாக காணப்படுகிறது. அவர்கள் பெண்களுக்கு சமூக ரீதியான கடமைகளும் காணப்படும் இடத்து
அவர்கள் இந்த வேலைத்தளம் மற்றும் சமூக கடமைகள் தொழிற்கடமைகளை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டிருக்கின்ற சவால்களும் இதில் உள்ளடங்கும். ஆகவே அவர்கள் அதிகமாக அந்த அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாவதனால் இந்த C-190 நடைமுறைப்படுத்துவது மிகவும் அவசியமானது இலங்கையை பொறுத்தவரையில், அது மிக முக்கியமாக தனியார் துறையில். நன்றி. இங்கே வருகை தந்து பல்வேறு பயனுள்ள விடயங்களை பகிர்ந்து கொண்டவரைக்கு நன்றி.